வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பாஸ் மீது அதீத நம்பிக்கை வேண்டாம். எப்போது வேண்டுமானாலும் அரசியல் இலக்குகளை மாற்றுவார்கள். ஜைட் ஹமிடி அதிரடி. பாஸ் கட்சியுடன் அளவுக்கு அதிகமாக நேர்மறையாக இருக்க வேண்டாம். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் தங்களின் அரசியல் இலக்குகளை மாற்றிக்கொள்வார்கள் என்று அம்னோ தேசிய தலைவரும் துணை பிரதமருமான டத்துஸ்ரீ அஹ்மத் ஜைட் ஹமிடி இன்று மாலை மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். நெகிரி சம்பிலான் மாநில தேர்தலில் பாஸ் மற்றும் அம்னோ இடையே புதிய அரசியல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக பாஸ் தலைவர் ஹடி அவாங் வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த அதிரடி அறிக்கை அமைந்துள்ளது. இன்று மதியம் கோலாலம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் செய்தியாளர்களை சந்தித்த அஹ்மத் ஜயேத், நெகிரி சம்பிலான் மாநில தேர்தல் வியூகங்கள் குறித்து பாஸ் கட்சியுடன் அம்னோ எந்தவொரு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தினார். பாஸ் கட்சியின் அரசியல் கூற்றுகள் அனைத்தும் துல்லியமானவை என்று நம்பிவிடக் கூடாது என்றும், ஒருவேளை ஏதேனும் பேச்சுவார்த்தை நடந்திருந்தாலும் அது வெறும் தற்காலிக புரிதலே தவிர எந்தவொரு முறையான இறுதி முடிவும் எட்டப்படவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். மேலும் கடந்த கால ஜொஹோர் மாநில தேர்தல் அனுபவங்கள் அம்னோவிற்கு பெரிய பாடம் கற்பித்துள்ளதாக குறிப்பிட்ட ஜைட் ஹமிடி, வேட்புமனு தாக்கலுக்கு முன்னதாக அரசியல் சூழல்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்பதால் எவரும் பாஸ் கட்சியின் வார்த்தைகளை முழுமையாக நம்பிவிடக் கூடாது என்றார். பல அரசியல் கட்சிகள் ஏற்கனவே பாஸ் கட்சியின் இத்தகைய திடீர் நிலைப்பாடுகளால் ஏமாற்றமடைந்துள்ளதை நினைவுகூர்ந்த அவர், நெகிரி சம்பிலான் மாநில மலாய் முஸ்லிம் அரசியல் தலைமையின் கீழ் கொண்டு வரவே பாஸ் முயல்வதாக கூறுவதை தற்போதைய ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை குலைக்கும் ஒரு முயற்சியாகவே பார்ப்பதாக குறிப்பிட்டார். சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் பதவியேற்ற பிறகு மலேசியாவிற்கு மேற்கொள்ளும் முதல் அதிகாரப்பூர்வ பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று திங்கட்கிழமை இஸ்தானா நெகாரா அரண்மனையில் அவருக்கு அரச மரியாதையுடன் வரவேற்பளிக்கப்பட்டது. இன்று காலை 10 மணியளவில் தனது துணைவியார் ஜேன் இட்டோகியுடன் இஸ்தானா நெகாராவை வந்தடைந்த அதிபர் தர்மனை மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம், பேரரசியார் ராஜா ஜரிட் சோஃபியா ஆகியோர் வரவேற்றனர். இந்த நிகழ்வில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், அவரது துணைவியார் டத்துஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில், துணை பிரதமர்கள் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜைட் ஹமிடி, டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் உள்ளிட்ட அமைச்சரவை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். அரண்மனையின் அணிவகுப்பு அரங்கில் நடைபெற்ற வரவேற்பு விழாவில் ராயல் மலே ரெஜிமெண்டின் மத்திய இசைக்குழுவானது மலேசியா, சிங்கப்பூரின் தேசிய கீதங்களை இசைத்தது. அதனைத் தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க அரச மரியாதையும் செலுத்தப்பட்டது. சிங்கப்பூர் மலேசியா இடையேயான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் இந்த அதிகாரப்பூர்வ பயணம் இரு நாடுகளுக்கு இடையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இன்று தொடங்கி வரும் ஜூலை 15ஆம் தேதி வரையில் 3 நாட்கள் அதிபர் தர்மன் மலேசியாவில் பல்வேறு இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டு முக்கிய தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது 1 மில்லியன் ரிங்கிட் அர்மாடா நிதி முறைகேடு தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் கூட்டரசு நீதிமன்றத்தால் முழுமையாக விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து முஆர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷைட் சடிக் ஷைட் அப்துல் ரஹ்மான் நீதிமன்ற வளாகத்தில் நெகிழ்ச்சியான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். கடந்த 6 ஆண்டு காலமாக தொடர்ந்த இந்த நீண்ட சட்ட போராட்டம் நாட்டின் நீதித்துறையின் மீதான தனது நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக அவர் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டார். நீதிமன்ற வளாகத்தில் தனது பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இக்கட்டான இச்சூழ்நிலையிலும் தமக்கு தொடர்ந்து உறுதுணையாக இருந்த ஆதரவாளர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அரசியல் சதி திட்டங்கள் மற்றும் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் உண்மை எப்போதுமே வெல்லும் என்பதற்கு தனக்கு கிடைத்துள்ள இந்த இறுதி தீர்ப்பே மிகச்சிறந்த சாட்சியாகும் என்றும் அவர் உணர்ச்சி வசப்பட்டு கூறினார். இத்தீர்ப்பு வெளியானதை தொடர்ந்து அவர் தனது நீண்ட நாள் துணையான பெலா அஸ்தீலாவை திருமணம் செய்து கொள்வதற்கான அடுத்த கட்ட திட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும், இதற்கு தனது பெற்றோரின் முழுமையான சம்மதமும் ஆசியும் கிடைத்துவிட்டதாகவும் இன்றைய மதிய பத்திரிகையாளர் சந்திப்பில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு மன்றம் வரும் 2036 2037 ஆண்டுக்கான தவணைக்கு தற்காலிக உறுப்பினர் பதவிக்காக மலேசியா அதிகாரப்பூர்வமாக தனது வேட்புமனு
வேட்புமனுவை சமர்ப்பித்துள்ளதாக துணை வெளியுறவு அமைச்சர் டத்து லுகானிஸ்மான் அவாங் சாவ்னி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இன்று மதியம் நடைபெற்ற நாடாளுமன்ற கேள்வி பதில் அமர்வின் போது பக்கான் நாடாளுமன்ற உறுப்பினரின் கேள்விக்கு விளக்கமளிக்கும் போதே இத்தகவல் வெளியானது. உலக வல்லரசுகளின் வீட்டோ என்று அழைக்கப்படும் மறுபானை அதிகாரம் தற்போதைய உலக சூழலில் முற்றிலும் அநீதியானது என்றும் அது அனைத்துலக அரங்கில் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் அல்லது அனைத்துலக சட்ட மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் நடக்கும் வேளையில் அதன் பயன்பாடு முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்பதே மலேசியாவின் தெளிவான மற்றும் உறுதியான நிலைப்பாடு என்றும் அமைச்சர் இதன்போது விளக்கமளித்தார். மேலும் உலக அமைதி மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களில் மலேசியா எப்போதுமே தனது வலுவான பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் வரும் செப்டம்பர் மாதம் நியூயார்க்கில் நடைபெறவுள்ள 81வது ஐநா பொது சபை கூட்டத்தில் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் நாட்டின் இந்த தெளிவான நிலைப்பாட்டை உலக நாடுகளின் மத்தியில் மீண்டும் வலியுறுத்துவார் என்றும் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சின் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட சமூக பணி தொழில் மசோதா 2026 இன்று மதியம் 2:30 மணியளவில் அதிகாரப்பூர்வமாக நாடாளுமன்றத்தில் முதல் வாசிப்பிற்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் இச்சட்டம் தொடர்பான பல ஆண்டுகால காத்திருப்பு ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டிலேயே இதற்கான ஆரம்ப கட்ட வரைவு பணிகள் மற்றும் ஆலோசனைகள் தொடங்கப்பட்ட போதிலும் பல்வேறு நிர்வாக காரணங்களாலும் அரசாங்க மாற்றங்களாலும் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுவது தொடர்ந்து தள்ளி போய்க் கொண்டே இருந்தது. தற்போது இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள சமூக பணியாளர்களின் உரிமைகளையும் அவர்களின் தகுதிகளையும் சட்டப்பூர்வமாக முறைப்படுத்த பெரிதும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் தற்போதைய சமூக பாதுகாப்பு சூழலில் சான்றளிக்கப்பட்ட தொழில்முறை சமூக பணியாளர்களின் பற்றாக்குறையை போக்கவும் இத்துறையை ஒரு முறையான தொழில்முறை அங்கீகாரத்துடன் அனைத்துலக தரத்திற்கு ஏற்ப வழிநடத்தவும் இந்த மசோதாவில் உள்ள புதிய விதிகள் முக்கிய பங்காற்றும் என நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கோர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷா புதிதாக செயல்பாட்டுக்கு வந்துள்ள LRT3 ஷா அலாம் ரயில் சேவையை பாராட்டியுள்ளார். இந்த திட்டத்தை முன்னெடுக்க முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக் முக்கிய பங்காற்றியதாகவும் அதை முழுமையடைய செய்த பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். மேலும் இந்த LRT3 சேவை கிள்ளான், ஷா அலாம் மற்றும் கொலலும்போ பகுதிகளுக்கு இடையேயான போக்குவரத்து நெரிசலை குறைத்து பொதுமக்களின் பயணத்தை மேலும் விரைவாகவும் வசதியாகவும் மாற்றும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த திட்டத்தின் வெற்றி ஒரே தரப்பினருக்கு சொந்தமானதல்ல, பல தரப்பினரின் தொடர்ச்சியான பங்களிப்பால் இது நிறைவேறியதாகவும் ஸ்லாங்கோர் சுல்தான் பெருமிதம் தெரிவித்தார். கடந்த ஜூலை 8ஆம் தேதி பட்டாலிஞ்சயாவில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் மலேசிய ஆடவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேலும் சில சந்தேக நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதுகுறித்து பட்டாலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஷம்சுடின் மமாட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வழக்கில் தொடர்புடையதாக நம்பப்படும் மற்ற சந்தேக நபர்களை போலீசார் தொடர்ந்து தேடி வருவதாகவும் புதிய நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் விசாரணைக்கு உதவுவதற்காக 2 ஆண்கள் கடந்த ஜூலை 10ஆம் தேதி கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்தின் போது சுமார் 30 வயதுடைய அந்த ஆடவர் உடலில் காயங்களுடன் தங்கும் விடுதியில் சடலமாக மீட்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபல யூடியூப் கால்பந்து விமர்சகர் ஒருவர் கடந்த சனிக்கிழமை இரவு பண்டார் ஸ்ரீ டமன்சரா பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் அடையாளம் தெரியாத 2 நபர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதலில் அவரது கண் எலும்பு முறிவு உட்பட பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து இன்று மாலை அறிக்கை வெளியிட்டுள்ள பட்டாலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷம்சுடின் மமாட் இச்சம்பவம் தொடர்பாக சனிக்கிழமை இரவு 7:56 மணியளவில் தங்களுக்கு புகார் கிடைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். முதற்கட்ட விசாரணையின்படி பாதிக்கப்பட்ட நபர் தனது வாகனத்தின் டயருக்கு காற்று நிரப்பிக் கொண்டிருந்த போது யமஹா LC மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் அவரை நோக்கி வந்துள்ளனர். அவர்கள் அந்த யூடியூபரை தொடர்ந்து பலமுறை தாக்கியதுடன் இச்சம்பவத்தை காணொலியாகவும் பதிவு செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். இக்கொடூர தாக்குதலுக்கான பின்னணி மற்றும் நோக்கம் குறித்து தீவிர விசாரணை நடந்து வருவதாக குறிப்பிட்ட போலீஸ் தலைவர் இச்சம்பவம் குறித்து தகவல் தெரிந்த பொதுமக்கள் புலனாய்வு அதிகாரி இன்ஸ்பெக்டர் முகமது டனிஷ் நோர் அஸ்ரி 013601412 என்பவரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் வழக்கை குலைக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் இதுகுறித்து அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என்றும் போலீஸ் எச்சரித்துள்ளனர்.
14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் அதனை புகைப்படங்களாகவும் எடுத்த குற்றச்சாட்டின் பேரில் 23 வயதுடைய சமூக ஊடக இன்ஃபுளுன்சர் ஒருவரை போலீஸ் இன்று முதல் 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். கோலாலம்பூரில் காலனி கடை ஒன்றில் பணிபுரியும் அந்த சந்தேக நபர் கடந்த ஜூன் 17 அன்று 14 வயது சிறுமியை வாடகை வீடு ஒன்றிற்கு அழைத்து சென்று இக்கொடூர செயலில் ஈடுபட்டுள்ளதாக கங்கார் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் யூஷாரிஃபுடின் மொஹமட் யூசுப் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள வேளையில் இச்சம்பவம் குறித்து குற்றவியல் சட்டம் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் சட்டத்தின் கீழ் போலீஸ் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.